பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் எந்நாளும் நம்முடன் இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், எங்கள் மூலம் இந்த நாளில் நிச்சயம் செய்வார். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், எங்கள் மூலம் இந்த நாளில் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் ஜீவ தண்ணீராக இருக்கிற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே, குணமாக்குகிறவரே, எங்களோடு இடைப்படுகிறவரே, எங்களை உருவாக்குகிறவரே, எங்களுக்கு போதிக்கிறவரே, பரிசுத்த தேவனே, இயேசுவின் நாமத்துல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில பகல் பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் உடைய ஜீவ வார்த்தையை எங்களுக்கு அருளும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழியில பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறைகள் எல்லாம் தள்ளி ஆண்டவரை நிறைவை நோக்கி நீர் விரும்புகிற உடைய சித்தத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இந்த இடத்துல பல பலவீனங்கள் இருந்தது, ஆனாலும் ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து ஸ்தோத்திரிக்க ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். காலவேளையிலும் நீ இதயத்தை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை என்னுடைய உள்ளத்துல வைத்தார். ஸ்தோத்திரம். கடந்த வாரத்துல கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று பார்த்தோம். ஸ்தோத்திரம். அதுல இருந்து தொடங்கும் 2 கொரிந்தியருடைய புத்தகத்துல 2 கொரிந்தியருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பரிசுத்த பவுல் இதை சொல்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் பிரைஸ் தி லார்ட் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எல்லாம் பைபிளை திருப்புங்க பார்ப்போம். எல்லாரும் பைபிளை திருப்பணும். திருப்பாம வச்சிருப்பாரு அப்படின்னு தெரியாது எங்க இருக்கு வசனம். சின்ன பைபிளை திருப்பணும். பைபிள் எங்க இருக்கு திருப்பி வாசிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருக்குள்ளும் ஆமென் என்றும் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். கடந்த வாரத்திலே நம்ம கவனித்தோம் இந்த தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க ஆமென். இந்த தேவனுடைய வார்த்தை ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த தேவனை எழுதி கொடுத்த ப்ராமிஸ்.
இது வந்து செக் புஸ்தகம் மாதிரி, செக் புஸ்தகம் மாதிரி. சொல்லுங்க ஆமென். ஒருவருடைய செக் புஸ்தகம் உங்ககிட்ட இருக்கிறதுனால பிரயோஜனப்படாது. இப்ப என் செக் புஸ்தகம் உங்ககிட்ட இருக்கு வைத்துக் கொள்ளுங்க. நான் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிறேன். என்னுடைய செக் புஸ்தகம் உங்ககிட்ட இருக்கு. சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு பிரயோஜனம் ஏதாவது உண்டாகுமா? சீக்கிரம் சொன்னீங்கன்னா சீக்கிரமா நம்பி. என் செக் புஸ்தகம் 10 புஸ்தகம் வச்சிருக்கேன். என் செக் புஸ்தகம் செக்கு இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு நல்ல பழக்கம். ஒரு செக் கொடுக்குறது சாதாரண செக்குன்னா செக் லீஃப் சொல்றோம் இல்லையா, பேங்க்ல இருந்து கொடுக்குறாங்க செக் புஸ்தகம், எல்லாருமே தெரியும். செக் புஸ்தகம் ஏன் செக் புஸ்தகம் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு அதனால நன்மை உண்டானா கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. நான் என்னுடைய கையெழுத்து போடணும். இது வாங்குகிறவருக்கு பே மைசெல்ஃப் கிடையாது. இது உங்களுக்கு நான் அந்த செக் அலாட் பண்ணி கிராஸ் பண்ணி நான் என்ன செய்யணும், கையெழுத்து போட்டு இந்த செக்கை தேதி போட்டு கொடுக்கணும். அந்த அனுபவம் இருக்குல்ல. சொல்லுங்க. நீங்க கட்டுறதுக்கு பணம் வாங்குவீங்க, லோன் வாங்குவீங்க, இஎம்ஐ எல்லாம் கட்டுவீங்க. எங்க லோன் வாங்கணும், செக், இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அந்த செக் புஸ்தகத்துல என்னுடைய கையெழுத்தும் என்னுடைய தேதியும் போட்டு சொல்லுங்க இவருக்கு பணம் கொடுக்கலாம்னு சொல்லி நான் கொடுக்கணும். அப்பொழுது அது பணமாக மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். இல்லைன்னா பணமா மாறாது. என் புஸ்தகத்தை நீங்க வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பணமாக மாறாது. இட்ஸ் a secret, இட்ஸ் a source. இது மாதிரி தான் இந்த பரிசுத்த வேத புஸ்தகம். இந்த சத்திய புஸ்தகம் கர்த்தர் கொடுத்தது. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா கம்யூனிஸ்ட்காரர்கள் கட்சி தலைவர்கள் வீட்டுல பைபிள் இருக்கு. தேவனை பரியாசம் பண்ணுகிற நாத்திகர்கள் வீட்டுல பைபிள் இருக்கு. ஏத்திஸ்ட் கடவுளை பரியாசம் பண்ற பாருங்க, அவன் வீட்டுல பைபிள் இருக்கு. இஸ்லாமியர்கள் they have the Bible. Each and every scholar they have the Bible in the book self. Book selfல இந்த பரிசுத்த வேத புத்தகம் இருக்கு. சொல்லுங்க ஆமென். I know even so many lawyers they have the Bible in their own book store, book self. அவ பீரோல லாயர்ஸ் பைபிள் வச்சிருக்காங்க. எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கு. ஆனா இது யாருக்கு அற்புதம் செய்யுங்கிறது தான் முக்கியம். உங்கள்ட்ட ஏன் செக் புஸ்தகம் இருந்தா there is no use at all. சொல்லுங்க ஆமென். நான் அதை கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நான் அதை உங்களுக்கு கொடுத்து கையெழுத்து போட்டு என் பணத்தை அலாட் பண்ணணும். இது தேவனும் மனுஷனும் இணையும் போதுதான் அது நடக்கும். தயவு செய்து கவனிங்க. நான் தேவ ரகசியத்தை சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நான் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. சர்டிபிகேட் கிறிஸ்தவன் இருக்கும். சர்டிபிகேட்ல அந்தோனி ராஜா, ஆரோக்கிய ராஜா, சரஸ்வதி ராஜா, என்ன ராஜோ என்ன வேணுமா சர்டிபிகேட்ல அவர் கிறிஸ்தவனா இருப்பாரு. கிறிஸ்துவுக்குள்ள அவர் இருக்க மாட்டார். தயவு செய்து கவனிங்க. அதுதான் ரட்சிப்புன்னு சொல்லுகிறோம். தேவன் தன்னுடையவர்களை அறிவார் என்பது வசனம் சொல்லுது. தேவன் தன்னுடையவர்களை அறிவார். சொல்லுங்க. தேவன் தன்னுடையவர்களை அறிவார். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவன் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதற்கு முத்திரையா இருக்கிறது. வசனத்தை யார் வாசிப்பான்? வசனத்தை சொல்லி வாசிங்க. 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 Timothy chapter 2 verse number 19 says like that. தேவன் தன்னுடையவர்களை நிச்சயமா அறிவார் என்பதும் வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கு. தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க. தேவன் எப்படி தெரியுமா தன்னுடைய ஜனத்தை அறிகிறார்? சொல்லுங்க. அநியாயத்தை விட்டு விலகினவன கர்த்தர் அறிவார். தேவன் தன்னுடையவர்களை அறிவார். தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. சொல்லுங்க. The foundation of the Lord is remain, is established. We cannot move or we cannot change that. தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. சில நேரம் நிறைய பிரச்சனை வரும். கிறிஸ்தவர்களை ஏளனமா பேசுவாங்க. கிறிஸ்தவர் பாஸ்டர் தப்பு செஞ்சா அதை ட்ரோல் பண்ணுவா, அதெல்லாம் பண்ணுவா. சொல்லுங்க. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட அதனால அசைவே கிடையாது. இன்னும் ஒரே ஒரு தடவை இந்த வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நேற்று செய்தியில வாசித்தேன். செல்போன்ல இந்த விகடன் செய்தி வரும். எனக்கு பார்க்கும்போது அந்த ஆர்டிஓ போக்குவரத்து வாகன ஆய்வாளர் திருச்சி பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிக்குது. பிடிக்கணும்னா இப்படி கிறிஸ்தவ பேரா அப்படி பண்ற. நான் சொல்றேன் அவ்வளவு பேர் இப்படி அப்புறம் பிடிச்சுள்ள ஒரு வேலை காலி வீட்டுக்கு வச்சு ஏன் கிறிஸ்தவ பேரை வச்சு கன்னியா பண்ற? கிறிஸ்தவ பேரை பிடிக்கணும் அவ்வளவு பேர் தேடி பிடிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில பிடிக்கலாம். அந்த மாதிரி பேர் என்னமோ கிரேஸ் என்னமோ அது பவுலி இங்க இருக்கு. என்னது பேரை சொல்லதான் பப்ளிக்ல தான் பார்த்தேன். இங்கிட்ட என்னமோ கிறிஸ்தவ பேர் கிரேஸ் அது இதுன்னு. ஒருத்தர் சொத்து மாத்த வந்திருக்கிறார். அவர் நிறைய கோடீஸ்வரம் போட்டிருக்கு. பிள்ளைகளுக்கு சொத்தை பிரிச்சு வச்சு எழுதி வைக்க செட்டில்மெண்ட். சாகுறதுக்குள்ள பிள்ளைகளுக்கு சண்டை போட்டுக்கணும்ல.
எல்லா பிள்ளைகளுக்கும் எழுதி வச்சு போயிடணும்னு கிளியரா வந்திருக்காரு. அந்த அம்மா கேட்டு சொத்து மதிப்பு எவ்வளவு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. எத்தனையோ கோடி கேட்டுருக்கு. 1.5 கோடி ரூபா. எத்தனை கோடி சொல்லல. அந்த அம்மா தூத்துக்குடி 1.5 கோடி ரூபா கொடுக்காம ஒரு பேப்பர் அசைக்க முடியாதுனால அப்புறம் கெஞ்சி கூத்தாடி 75 லட்சத்துக்கு வந்துருக்கு. அது சம்பாதிச்ச மாதிரி. நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா 75 லட்சம் சப் ரெஜிஸ்டருக்கு சம்பளம். அதான் எனக்கு ரொம்ப வேதனையா. இந்த வேலை இல்லாம ரோட்ல தெரியும் போது பாத்தீங்கன்னா அன்னி எம்ப்ளாயியா கஞ்சி காத்தா பரப்பான். கொண்டே ஒரு போஸ்டிங் வச்சுட்டேன்னா அவன் படுற பாண்டு. போஸ்டிங் கையெழுத்து போடுற பதவியை கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா அதனாலதான் எனக்கு அவர் பார்த்து கெஞ்சி கூத்தாடி பார்த்து வேலையை நடக்கல கொண்டு போய் காட்சி வழி கொடுத்தாரு. கையும் களமா பிடிச்சி வேலை காடி ஓட்டு நம்மள மாதிரி ஆள் விட்டியா எல்லாரையும் படிச்சு வெளியே வரட்டேன். கிறிஸ்தவ பேரை வச்சுட்டே அநியாயம் பண்றாங்க. நல்ல கிறிஸ்தவனுக்கு கேட்டது கிறிஸ்தவ பேர் வேற இல்லை. சொல்லுங்க ஃபுல்லா பிடிக்கிறாங்க. சரி, அப்ப பரிசுத்த வேதம் சொல்லுகிறது முதல் குறிப்பு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடையவர்களை அறிவார். அதான் முக்கியமான. சொல்லுங்க God knows his own people. கடவுள் தன்னுடையவர்களை அறிவார். இதை நீங்க உதாரணமா நினைச்சு பாருங்க. உங்க பிள்ளை காணாம போயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்றது, உங்க பிள்ளை காணாம போயிடுச்சு. சின்ன குழந்தையா இருக்கு. 1 கோடி பேருக்கு நடுவில் உங்க பிள்ளை நிக்குது. தாய் தகப்பன் ஓடுறாங்க, என் பிள்ளைய காணாம சொல்றாரு உங்க உள்ளவர். இது கூட கூட்டம் இருக்கு, நீங்க தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க. சொல்லுங்க உங்க பிள்ளைய நீங்க உள்ள தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சுன்னு சொன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இல்லையா? சீக்கிரம் என்னங்க இப்படி இருக்கீங்க? உங்க பிள்ளைய கண்டுபிடிக்க முடியலன்னா how can you claim that you are father and mother? உங்க பிள்ளை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லப்பா, நான் என் பிள்ளைய போய் கண்டுபிடிச்சு கொண்டு போயிருக்கு. சொல்லுங்க ஆண்டவர் தான் சொல்லுகிறார். அதனாலதான் சொல்றாங்க, துஷ்டன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கையோட கைகோர்த்துக்கிட்டு நீதிமானோட துஷ்டம் போனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், 2 பேர் படுத்திருப்பார்கள் படுக்கையில. அவருக்கு தெரியும் யாரை எடுக்கணும்னு. 2 பேர் படுக்கையில படுத்திருப்பார்கள். புருஷன் மனைவி தான். ரட்சிக்கப்படாத ஒரு புருஷன், அவர்கிட்ட வாழ்க்கப்பட்ட ஒரு மனைவி, 2 பேர் படுத்திருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். சொல்லுங்க உலகம் பூரா படுக்கையில புருஷன் மனைவி தான் படுத்திருக்காங்க பெரும்பான்மையா. ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன். அவருக்கு தெரியும் யாரை எடுக்கணும்னு. அதுல குழப்பமே கிடையாது ஆண்டவருக்கு. தயவு செய்து பிடிக்க சொல்லுங்க யாரை ஆண்டவர் வருகையில் எடுக்கணும்னு தெளிவா இருப்பாரு. யாரை வருகையில் எடுத்துக்கொள்ளணும் அவர் ரொம்ப தெளிவா இருப்பார். அவருடையவர்கள் அவருக்கு தெரியும். சொல்லுங்க அது மாதிரி களவாணிகள், துஷ்டர்கள், தேவனை வஞ்சிக்கிறவர்கள், பாவம் ஒளிஞ்சு மறைஞ்சு ரகசியமா பாவத்துல ஈடுபடுகிறவர்கள், அநியாயத்துல வாழ்கிறவர்கள், இன்னும் போட்டு காலம் போட்டுன்னு ஓட்டுகிறவர்கள் எல்லாரும் தேவனுக்கு தெரியும். அவருடைய வருகையினால அவர் குழப்பமே கிடையாது. God knows his own people. சொல்லுங்க அவர் தன்னுடையவர்களை அறிவார். சொல்லுங்க இன்னைக்கு மனுஷனே குழப்ப முடியலங்க. ஒரு நாள் ஆங்கிலத்துல ஒரு செய்தியை கேட்டேன். அமெரிக்க நாட்டுல அந்த தீர்ப்பை போடுவாங்க. அமெரிக்காவில் இருக்கிற அந்த நீதிபதியினுடைய அந்த நீதிமன்றத்தில் நடக்கிறத விட்டு அந்த செய்தி வரும். அதுல ஒரு தம்பதி ஒரு கேஸை கொண்டு வர்றாங்க வழக்கறிஞர்கிட்ட. அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 70 இருக்கும். அந்த அம்மாவுக்கு வயசு ஒரு 60-65 இருக்கும். ஒரு வழக்கு நீதிபதி கிட்ட வருது. அது ஆங்கிலத்துல தான் அது போகுது. அப்ப கேட்கிறாரு என்ன பிரச்சனை. அந்த ஐயா சொல்றாரு 70 வயசு ஐயா, என்னுடைய பிள்ளைகள்னு என் மனைவி சொல்றா. என்னுடைய பிள்ளைகள்னு என் மனைவி சொல்றா. ஆனா எனக்கு பிறந்துச்சா அப்படிங்கறதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்ப சொல்றாரு என் மூலமா தான் அந்த பிள்ளைகள் பிறந்துச்சான்னு எனக்கு சந்தேகம் ஐயா. அது என்னை வாட்டுது ஐயா. 70 வயசு எனக்கும் தான் அந்த பிறந்த பிள்ளைகள் எனக்கு பிறந்ததா இல்லையாங்கிறதா எனக்கு சந்தேகம் வாட்டுது ஐயா. அந்த அம்மா அப்படி பாக்குது. சொல்லுங்க இந்த கேஸ் ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. அது ஆங்கிலத்துல உரையாடல், இங்கிலீஷ்ல அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். அப்ப அந்த மனைவி எப்படி பாக்குது என்னடா அப்படின்னு அவர் பேச விடுறாரு. அந்த நீதிபதி பேச விட்டுட்டு காரசாரமா கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. சொல்றாரு கடைசி அந்த லேடி தான் அவங்க நீதிபதி சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் ஆய்வு செய்தோம். Finally, DNA proved that his children are not belong to him. அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாத்தையும் ஆய்வு செய்து கடைசியில் DNA டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த குழந்தைகள் இவருக்கு பிறந்ததில்லை. இந்த அம்மா அவங்களை ஏமாத்தி அவன் கிளியரா சொல்லிடுவாங்க. ஒழிச்சுக்கிட்டு நெருங்கிட்டாங்க. அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிது அந்த அரங்கம். சொல்லுங்க கவனிச்சிடலாம். நான் ஏன் சொல்றேன், இந்த உலகம் இன்னைக்கு ஒரே மாதிரி சாயம் இருந்தாலும் டிஎன்ஏங்கிற ஒரு டெஸ்ட்டை வச்சு இந்த புள்ள உனக்கு பிறக்கலன்னு சொல்லிடுறாங்க. உன் பிள்ளைன்னு சொல்லிடுறாங்க. இதை வச்சு நிறைய தீர்ப்புகளும் சொத்து கேட்க போவான், செத்து போகணும்னு சொத்து போவான், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு சொல்லிடுவான். சர்டிபிகேட் வாங்கி போவான், அப்ஜெக்ட் பண்ணுவான்,
இந்த குழந்தை இவருக்கு பிறக்கவே இல்லைன்னா அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா இந்த சந்ததி இவருடைய இதில் இவருக்கு சொத்து கொடுக்க முடியாதுன்னு தீர்ப்பு சொல்லிருக்கோம். இப்போ அப்படி வந்துருச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. சாயம் ஒத்து போகலாம், உயரம் ஒத்து போகலாம், நிறம் ஒத்து போகலாம், முடி ஒத்து போகலாம், ஆனா டிஎன்ஏ ஒத்தே போகாது. சொல்லுங்க ஆமென். அது ரத்தத்துல வருது, டிஎன்ஏ ஒத்து போகாது. இது இந்த குழந்தை இவருக்கு சொந்தம் இல்லை, இவருக்கு பறக்கலன்னு சொல்லி தீர்ப்பு தூக்கி வீசி போயிட்டே இருக்கும். புரியுது? சொல்லுங்க ஆமென். மனுஷன் இவ்வளவு கொண்டு வந்துட்டான். ஆனா தேவன் இந்த வார்த்தையை கவனிக்க, வேதம் சொல்கிறது தேவன் தம்முடையவர்களை அறிவார். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய டிகிரி. சொல்லுங்க ஆமென். We cannot cheat God. We cannot cheat the Lord. எந்த விதத்திலும் தேவனை நீங்க எந்த விதத்திலும் வஞ்சிக்க முடியாது. எந்த விதத்திலும் ஏமாத்திட்டு நான் உங்க பிள்ளை போக முடியாது. சொல்லுங்க ஆமென். எந்த விதத்திலும் கரப்டாயி ஏமாத்திட்டு வஞ்சிச்சிட்டு பாவத்துல ஜீவித்துட்டு நானும் பரலோகத்துக்கு போயிடுவேன் நீ நிக்க முடியாது. You cannot stand in the presence of God in order to enter into the kingdom of God. You cannot cheat. சொல்லுங்க ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார் தேவன் தம்முடையவர்களை அறிவார். அந்த வார்த்தை ஒரே வார்த்தை தான். அவருடைய அஸ்திவாரம் அசையவே அசையாது. தேவன் தன்னுடையவர்களை அறிவார். சொல்லுங்க ஆமென். சில பேர் நீங்க மரண நேரத்தில் பரலோகம் போக முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பாவ கிரியைகளை எல்லாம் தள்ளிட்டு பரிசுத்தத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் தன்னுடையவர்களை அறிவார். சொல்லுங்க ஆமென். அதனாலதான் வசனம் சொல்கிறது தேவன் தன்னுடையவர்களை அறிவார், தனக்கு சொந்தமானவர்களை அறிவார். எதுக்கு ஒவ்வொரு நாடும் ஒரு பாஸ்போர்ட் வச்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாடும் ஒரு பாஸ்போர்ட் வச்சிருக்கா இல்லையா? சொல்லுங்க ஆமென். பாஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க ஏதாவது ஏர்பிளைன் அந்த ஏர்போர்ட்ல நீங்க போய் நின்னீங்கன்னா எந்த உலகத்துல எந்த ஏர்போர்ட்டா இருக்கட்டும் உடனே கேட்பான் பாஸ்போர்ட் கொடு. இட்ஸ் கால்ட் கடவு சீட்டு. சொல்லுங்க ஆமென். எந்த ஏர்போர்ட்ல நீங்க போய் நின்னீங்கனாலும் பாஸ்போர்ட் வேண்டா. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் பாஸ்போர்ட் கேக்குறாரு? சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு சீ திருப்பி சொன்னீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். நீ யாருங்கிறது அதான் யாரு சொல்லும். Who are you? நீ யாரு அப்படின்னு சொன்னோம். இந்த பாஸ்போர்ட் சொல்லணும். பாஸ்போர்ட் இருக்கு இந்தியன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஜாப்பனீஸ், சைனீஸ், அமெரிக்கன், இட்டாலி, அந்தந்த நாடு, அர்ஜென்டினாவா அது இருக்கு. அஜர்பைஜான், ஆயிரக்கணக்கான நாடு இருக்கு. ஸ்ரீலங்கா. சொல்லுங்க அல்லேலூயா. செங்கன் கண்ட்ரிஸ் வச்சிருக்காங்க 30 நாடுகள். அவருக்கு யூரோப்பியன் பாஸ்போர்ட் இருக்கும். யூரோப்பியன் பாஸ்போர்ட். உங்க பாஸ்போர்ட் நீங்க யாருன்னு சொல்லும். தயவுசெய்து கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லையா அப்படின்னு சொன்னா உங்களை பிடிக்கிறதுக்கு நாய் பிடிக்கிற மாதிரி ஒரு வண்டி வரும். விளையாட்டு சொல்லல, ஒரு கூண்டு போட்டு வண்டி அப்படியே கப்பன் பிடிச்சு கொண்டு போய் அகதி முகாமில் போட்டுருவா. அதான் டீபோர்ட்னு சொல்றது. இவன் வந்து திருட்டுத்தனமா நாட்டில் வந்துட்டான். இவனை பிடிச்சு அவன் நாட்டை சொல்ல மாட்டேங்கிறான். எங்கே அனுப்புறதுன்னு ஒரு முடிவு எடுங்க. நீதிபதிகிட்ட கொண்டே நிறுத்திடுவான் எல்லா நாட்டையும். சொல்லுங்க அல்லேலூயா. நீதிபதி பார்த்து விசாரிப்பார். அது வரைக்கும் சோர் போடுங்கன்னு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க. சொல்லுங்க ஆமென். முந்தைய காலத்துல ஆஸ்திரேலியாவுல அப்படி ஓடினாங்க. அவன் இறக்கப்பட்டு தொலைஞ்சு போ. கனடாவில எல்லாம், ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து எல்லாம் ஓடி போய் பாஸ்போர்ட்டை பிச்சு போட்டு நான் அகதி எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னா தொலைஞ்சு போ. கொஞ்ச நாளைக்கு இருந்தா அப்புறம் விட்டுருவான். இப்போ விட மாட்டேங்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஒருத்தனை எப்படி விடுறது இல்லை. நிறைய ஆட்கள் போய் சரி போடுறோம். அப்ப வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தன்னுடையவர்களை அறிவார். அது முக்கியமான சத்தியம். சொல்லுங்க ஆமென். தேவன் தன்னுடையவர்கள் யார் என்று அறிவார். உங்க கிரியைகளின் மூலமா. அதான் முக்கியம். இந்த வார்த்தை யாருக்கு நிறைவேறும்? நிறைய பேருக்கு பைபிளை கையில் வச்சிருக்கிறான்னு நிறைவேறாது. இந்த பைபிளை நான் வச்சிருக்கேன், படிக்கிறேன். இந்த பைபிளை நான் வச்சிருக்கேன், படிக்கிறேன். நான் கிறிஸ்தவ பெயர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் சர்டிபிகேட்ல கிறிஸ்தவன் தான் இருக்கு. சொல்லுங்க ஆமென். You cannot receive the blessings of God. You cannot claim the blessings of God. சொல்லுங்க ஆமென். நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. நீங்க அதை கிளைம் பண்ண முடியாது. உங்ககிட்ட பாஸ்புக் தான் இருக்கு, செக் புக் தான் இருக்கு. You may have the checkbook, but you cannot claim the money. நான் அதை அலாட் பண்ணல. சொல்லுங்க ஆமென். என் கையெழுத்து போடல. இது உங்களுக்கு உரித்தாகட்டும்னு சொல்லி நான் சாங்க்ஷன் பண்ணல. சொல்லுங்க அல்லேலூயா. கையெழுத்தும் போட்டு இந்த பணம் இவருக்கு கொடுத்துட்டேன்னு நான் சொல்லல. என் செக் புக் நீங்க வச்சிருக்க மாதிரி இந்த பரிசுத்த வேத புத்தகத்தை வைத்திருக்கலாம். சொல்லுங்க ஆமென். ஆகவே தான் இந்த வேத புத்தகம் லோகோஸ். இந்த பைபிள் லோகோஸ்னு சொல்றோம். எழுதப்பட்ட வார்த்தை. இந்த பைபிள் எழுதப்பட்ட வார்த்தை. இட்ஸ் கால்ட் லோகோஸ். இதை எல்லாரும் வச்சுக்கலாம். பாதி வீட்டுல வச்சுக்கலாம். கடவுளை அறியாதவன், கடவுள் மறுதலிக்கிறவன் எல்லாரும் பைபிளை வச்சுக்கலாம். சொல்லுங்க ஆமென். இது ஒரு வேலையும் செய்யாது. எழுதப்பட்ட வார்த்தை அது ரேமாவாக மாறணும். சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு தனிப்பட்ட வார்த்தையா மாறணும். உங்களுக்கு தனிப்பட்ட வார்த்தையா மாறணும். இது எப்படி நடக்கும்? விசுவாசத்தின் மூலமாய் நடக்கிறது. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. விசுவாசத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும், நடக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை சம்பவிக்க ஆரம்பிக்கும், கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வாசிப்போம் 109ஆம் சங்கீதம் 17-18. ஸ்தோத்திரம். 109ஆம் சங்கீதம் 17-18 வசனம். ஸ்தோத்திரம்.
சாபத்தை எல்லாம் பைபிள்ல திருப்புங்க. சாம் நம்பர் 109 17 and 18 வாசிங்க. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அவனுக்கு அது தூரமாய் விலகி போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான். அது அவனுடைய உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெய் போலும் பாயும். இதை நம்ம தியானிச்சிருக்கோம் என்னைக்காச்சும் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள்ல சாபத்தை விரும்பினவர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் போகும். தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வார்த்தை நிறைவேறிருக்கு நிறைய பேருக்கு. பைபிளுடைய தொடக்கத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படாம சாபத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனுக்கு பயப்படாம சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் பைபிள்ல இருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் நல்லா இன்ட்ரெஸ்டா வாசித்து பாருங்க. அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக தேவனுடைய சாபத்தை, தண்டனையை, வேதனையை அனுபவித்து இந்த பூமியில இறந்து போனார்கள். சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் போகும். சாபத்தை அங்கீயாக உடுத்தி கொண்டான். சொல்லுதாமே. ரெண்டு கூட்டம் இருக்குதுல. அறியாம செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, அறிந்து நான் பாத்துக்கிறேன்னு செய்யறவங்க ரெண்டாவது கூட்டம். சொல்லுங்க. இந்த கூட்டத்துல யூதாஸ் சொன்னார். இந்த கூட்டத்துல தான் ஏசா வருகிறான். யாக்கோபுக்கு அண்ணன் ஏசா. அவனுக்கு முழு ஆசீர்வாதம் இருந்தது. சொல்லுங்க. சேஷ்ட புத்திரமாக இருந்தது. யாராவது விரும்பி தாய் தகப்பனுக்கு முத பிள்ளையா பிறக்க முடியுமா? கொஞ்ச நேரம் கவனிப்போம். சொல்லுங்க. நான் விரும்புகிறதுனால நடக்காது. நான் கிடையாது, நான் பிறக்கும் போது கிடையாது. நான் விரும்பி என் தாய் தகப்பனுக்கு முத பிள்ளையா பிறக்கணும்னு விரும்ப முடியாது. அது தேவன் தீர்மானிக்கிறார். சொல்லுங்க. என் தாய் தகப்பனுக்கு நான் மூத்த பிள்ளையா பிறக்கணும்னு நான் விரும்ப முடியாது. தேவன் அதை தீர்மானிக்கிறார். இப்படிதான் ஏசாவுக்கு கர்த்தர் தீர்மானித்தார். சேஷ்ட புத்திரமாக 2 பங்கு, சேஷ்ட புத்திரமாக 2 பங்கு. தகப்பனுடைய பேர் விளங்கும். ஈசாக்குடைய பேர் யாருக்கு விளங்கும்னா ஏசாவுக்கு தான் விளங்கும். ஆனா அவன் சொல்லுகிறான், இந்த சேஷ்ட புத்திரமாக என்னத்திற்கு? சொல்லுங்க அல்லேலூயா. இதை வச்சு எதுக்கு கர்மத்தை? இந்த தகப்பனுடைய பேர் எனக்கு எதுக்கு விளங்கணும்? இந்த சேஷ்ட புத்திரவாதத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? நானே இப்ப சாப்பிட போறேன், நீ இந்த கூடை கொடு. அவன் ஏதோ கேசரி போட்டு கிண்டி வச்சிருக்கான் ரெடியா. சிவப்பு கூடு கேசரி போட்டு கிண்டி யாக்கோபு வச்சிருக்கான் ரெடியா. இவன் பலவீனத்தை பார்த்து வேட்டையாடிட்டு வருகிறான். நான் ரொம்ப பசியா இருக்கேன், இந்த கூடை கொடு. சொல்லுங்க. கூடை குடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு வஞ்சிக்கிறவன். இந்த ஏமாத்து கேசுகள் எப்படாவது சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கோம். நீ இந்த சேஷ்ட புத்திரவாதத்தை வித்து போடு, இந்த கூடை நான் உங்களுக்கு தர்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுகிறது, he sold it. அவன் அதை விற்று போட்டான். இந்த கூட எனக்கு கொடு, இந்த சேஷ்ட புத்திரவாதம் எனக்கு வேணாம், தகப்பனுடைய அந்த வாரிசு உரிமை வேணாம், 2 பங்கு கிடைக்க போதும், அதுவும் எனக்கு வேண்டாம், இந்த கூடே எனக்கு போதும். கவனிச்சீரா? சொல்லுவாமே. சில குடியாரங்க எல்லாம் அப்படிதான். எத்தனை பேர் பெரிய மகிமை வேணாம்ன்றோம், அற்ப சதத்துக்கு குடிச்சிட்டு ரோட்டை விட்டுக்கிறான். குடியாரங்கிற பேரோட போயிட்டு இருப்பான். கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. அற்பகாரி இந்த மணி ஒழுங்கா ஓடுதா? சொல்லுங்க அல்லேலூயா. சேஷ்ட புத்திர, அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது அவன் அலட்சியம் பண்ணினான். சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன செய்தானா? பெரிய இதுதான் சாபத்தை விரும்புறது. சேஷ்ட புத்திரவாக அது வேணாம், அதை அலட்சியம் பண்ணினான். பின்னாடி அழுது கெஞ்சினான். அவன் இளைப்பாறுதல அதை அடையவே முடியல. சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது முக்கியமான வாசிக்க பார்ப்போம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். கவனிக்கிறார். எத்தனை பேர் கவனிக்க? சொல்லுங்க. ஒரு ஆள் 2-3 கல்யாணம் பண்ண ஆண்டவர் ஏத்துக்கிறாரா? தெரியாம முத கல்யாணம் தப்பா போச்சு மாஸ்டர், வாழவே முடியல, முத கல்யாணம் சரியாவே வரல, குத்துது குடையுது, அது எனக்கு ஏற்ற துணையே கிடையாது, ஏதோ அவசரத்துல வலிக்கு விழுந்து நான் ஓடியாந்து ஏதோ முடிஞ்சிருச்சு, என்னால வாழவே முடியல மாஸ்டர். சபையில நல்ல விசுவாசியா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஒண்ணு முடிச்சு போச்சு, 2ல 1 போனாதான், கட்டையா போனாதான் வேற வழி. அதுக்கப்புறம் பைபிள் பூட்டி சாவி எடுத்துருச்சு. அதான் இந்த விஷயம். அப்ப ஒரு சந்தர்ப்பம் தான் உனக்கு தேர்ந்தெடுக்க. சொல்லாமே, we have only one chance to choose your life partner, lifelong partner.
பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? உனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். சொல்லுங்க ஆமென். உன் வாழ்க்கை முழுவதும் துணையா இருக்கக்கூடிய ஒருவரை தெரிந்தெடுக்கிறதுக்கு you have only one chance God has given. அதை நான் அலட்சியம் பண்ணி அதை உடைச்சு என் இஷ்டத்துக்கு நான் போவேன்னு போனா you cannot get a second chance. உனக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் இல்ல. சொல்லுங்க ஆமென். அதை உடைச்சிட்டு இரண்டாவது சந்தர்ப்பம் போனீங்கன்னா வசனம் சொல்லுகிறது இவர் adulterer, இவர் விபச்சாரக்காரன், தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. சமீபத்தில் ஒரு வழக்கறிஞர் சொல்றாங்க, நிறைய கேஸ் வரலாம், விவாகரத்து கேஸ், கல்யாணம் ஆன ஒரு வாரம், கல்யாணம் ஆன ஒரு மாசம், கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துக்கு கூட முடிக்காத நிறைய கேஸ் எங்க வருது? விவாகரத்துக்கு வருது கூட்டம் கூட்டமா. ஒன்னே மட்டும் பிள்ளைலாம் சொல்லுது, என்ன சம்பாதிக்கிற பிள்ளைகள் எல்லாமே சம்பாதிக்கிறதுன்னா என்ன 1 லட்சம் 1.5 லட்சம் 60,000 80,000 என்ன சம்பாதிக்குது? பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கு, ஏடிஎம் கார்டு வச்சிருக்கு, எல்லாம் பேன் கார்டு வந்து எல்லாம் ரெடியா இருக்கு, வண்டியும் வச்சிருக்கு, டக்குன்னு போற மாதிரி வந்து சொல்றதெல்லாம் என்ன சொல்றது? சீனியர் லாயர்ஸ்ட எனக்கு அவனோட வாழ முடியாது, ஐ வாண்ட் டிவோர்ஸ் நவ சொல்றேன். எனக்கு சரிதா, எனக்கு இவனோட வாழ முடியாது, வாழறது ஏப்பா எனக்கு ஒத்து வரல, நான் விரும்பின மாதிரி இவன் இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இவன் கிடையாது, அவ்வளவுதான் விஷயம். கிறிஸ்தவ பிள்ளைகளும் போகுது, கையை கழுவிட்டு கிறிஸ்தவ குடும்பமும் ஓடுது. தாய் தகப்பன் அப்படி வளர்த்துருக்கு, பொண்ணுக்கு முன்னாடி நிக்குது தாய் தகப்பனும். உள்ள விரும்புற மாதிரி நாங்க என்ன செய்யறது, நாங்களா வாழ போறோம், உள்ள விரும்புற மாதிரி கேக்குதா? சொல்லுங்க இல்லையா? அந்த பிள்ளைய யார் வளர்த்தா? அந்த பிள்ளைய நீ தானே வளர்த்த. ஒரு நாள் பைபிள் போதிச்சிருப்பியா? சபையில உட்காந்து ஜெபம் சொல்லி டியூஷன், ஹிந்தி டியூஷன், கராத்தே டியூஷன், குப்பை டியூஷன், ஸ்மார்ட் கிளாஸ் டியூஷன், இங்கிலீஷ் பேசணும், சம்பாதிக்கணும், ஐடில ஒன்றை வச்சு சம்பாதிச்சிடணும், வரலவும் போகாது. ஐடி போடணும்னு சொல்லுங்க, கணவனை மாத்தி இந்த சட்டையை கழட்டி போடுறதுக்கு, சட்டையை கழட்டி போட்டு இன்னொரு கணவனை இன்னொரு மனைவியை கட்டுறதுக்கு. சொல்லுங்க தன் மனைவியை தள்ளி விடுகிறவன், விபச்சாரம் பண்ணுகிறவன், தள்ளி விடப்பட்டவளை கல்யாணம் பண்றவன் அவன் விபச்சாரக்காரன். விபச்சாரக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது சபைகள் சொல்றதே கிடையாது. 2ஆம் கல்யாணம் கட்டி வைக்கிறது பாஸ்டர் ரெடியா இருக்காரு, இவர் பர்வத்துக்கு போறதாங்க நிக்கிறாரு, கூட்டம் இருக்கு. 2ஆம் கல்யாணம் கட்டி வைக்கிறது அவர் நிக்கிறார் ரெடியா. பாஸ்டர் மரங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. சத்தியத்தை சொல்லுறதுக்கு சொல்லுங்க ஏன் முக்கியமானது? இந்த சத்தியம் சொல்லுங்க. இந்த சத்தியத்தை நீங்க உடைக்கும் போது, சத்தியத்தை உடைக்கும் போது you cannot claim that blessings. இன்னைக்கு உலகம் அதுதான் சொல்லுது. யாரோட வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க? இயேசுவை தான் நான் கும்பிடல, இயேசுவை தான் பாடுறோம்ல, இயேசுவை கும்பிடுறோம், இயேசுவை பாடுறோம். என் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையை தொடாத. சொல்லுங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை தொடாம யார் பரவம் போவா? பரவம் போறதுல மொத்தமா கூட்டிட்டு போறாரா? சொல்லுங்க கூட்டு விசா கொடுத்து உங்களை கொண்டு போறாரான்னு கேட்கிறேன். இல்லையே. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு பிசாசு சத்தியத்தை உடைக்கிறது மரமாய். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அழுத்தி சொல்லுகிறார் ஆண்டவர், தேவன் தம்முடையவர்களை அறிவார், தேவன் தன்னுடையவர்களை அறிவார். இங்க வாசிக்கிறோம், அவன் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வந்தது, சாபத்தை விரும்பினால் அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை அது அவனுக்கு தூரமாய் போகும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதைத்தான் வசனம் சொல்லுகிறது, அறிந்து செய்கிறவன் அநேக மடிகள் அடிக்கப்படுவான். அறிந்து செய்கிறவன் சத்தமா சொல்லுங்க, அறிந்து செய்கிறவன் எனக்கு தான், எனக்கும் உங்களுக்கு சேர்த்தா. முதல்ல என் மேலதான் தண்டனை தொடங்கணும் வசனம் சொல்லுது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல தொடங்கும். அவர் தன்னுடைய வீட்டை தான் சுத்தப்படுத்திட்டு அங்கிட்டு தள்ளி வருவாரு. ஏலியுடைய வீடு தான் ஃபர்ஸ்ட். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல தொடங்கும். சொல்லுங்க. 2வது விசுவாச வீடு. முதல் அடி பாஸ்டருக்கு தான், சத்தியத்தை சொல்லாததுக்கு, சத்தியத்துக்கு சாட்சியா வாழாது. முதல் அடி பாஸ்டருக்கு தான். 2வது விசுவாசி. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டுல தொடங்கும். அவர் தன்னுடைய வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுகிறார், தன்னுடைய திராட்சை செடியை கிளைய வெட்டுறார், களையை நறுக்குகிறார், தன்னுடைய தோட்டத்தை சுத்தம் பண்ணுகிறார். சத்தமா சொல்லுங்க. தப்பி இப்போ நிறைய பாஸ்டர்கள் அட்ரஸ் இல்லாம பிள்ளைகள் பாஸ்டர் அட்ரஸ் இல்லாம போறதுக்கு வேற என்ன காரணம் இல்லைதான். தேவனுக்கு பயந்து நிக்கிற வரைக்கும் அவர் தன்னுடைய கிருபையில தங்குகிறார். சொல்லுங்க. சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வந்தது, ஆசீர்வாதத்தை விரும்பாம போனால் அது அவனுக்கு தூரமாய் போகும். சாபத்தை அங்கேயாக உடுத்தி கொண்டார். சொல்லுங்க. 30 வெள்ளிக்காசு யூதாசுக்கு தெரியாதா? சில ஆட்கள் வர தெரியாம யூதாசுக்கு எலும்பு போய் கடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னு தான் தெரியல. ரோமன் கத்தோலிக்காரன் குருடன், அவனும் குருடனாகி அர்த்தானை குருடனாக்கிட்டான். எதுக்கு யூதாசுக்கு எலும்பு போய் அன்னைக்கு கடிக்கிறானே தெரியல. பேய் தான் பாத்தீங்கன்னா யூதாசு எலும்பு கடிக்குமா படுவாங்க. அவனே நரகத்து போயிட்டான். தன் காணியாட்சியை விட்டு அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுள்னு சங்கீதத்தில் எழுதி. அவனுடைய வாசஸ்தலம் எவ்வளவு பெரிய வார்த்தை. அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். அவனுடைய வாசஸ்தலம் இருந்த இடம் அட்ரஸ் இல்லாம போட்டு அப்படி எழுதி சங்கீதத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி.
கண்ணால பார்க்கிற அற்புதம் செய்யறத. 12 சீடர்ல இவனும் ஒருத்தர் தான். 5 அப்பம் 2 மீனை பரிமாறும் போது இவனும் ஒரு கூடை எடுத்து பரிமாறுறான். 12 கூடை மீதம் இருந்ததை அவன் கண்டான் என்று வேதம் சொல்லும். 12 கூடை மீதம் இருக்கிறது யூதாசுக்கு தெரிஞ்சு. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்து 25000 பேர் சாப்பிட்டு 12 கூட ஆண்டவர் ஞாபகார்த்தமா சொல்றார், ஒவ்வொரு கூட பத்திரமா வச்சுக்க, ஒவ்வொரு கூட நிரம்புனதை கண்ணால பாரு. 12 பேருக்கும் 12 கூட நிரம்பி மீதம் இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. சொல்லுவாமே குஷ்டரோகிகளை சுகமாக்கும்போது பார்க்கிறான், குருடரை பார்வையிடுகிறார், கூட இருக்கிறான், மைத்தோரை எழுப்புகிறார், பார்க்கிறான். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் கூட இருந்து பார்த்த யூதாசுக்கு சொல்லுவாமே ஆசை 30 வெள்ளி காசு இன்னும் சொல்ல. இயேசு நாங்க பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பகல பிடிச்சா ஜன கூட்டமா இருக்கு. இயேசு பகல பிடிக்கிற சிரமமா இருக்கு. எங்களுக்கு தடுமாற யாருமே தெரியல. 12 சீடர்கள் 13ல இயேசு எங்களுக்கு யார் பிடிக்கிறதுன்னு தெரியல. நீ ஒரே ஒரு உதவி செய்ய. என்ன உதவி செய்யணும்? அவர் தனிமையா எங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரம் கையும் களவமா நாங்க பிடிக்கணும். மக்களுக்கு தெரியாம பிடிச்சு போகணும். மக்களுக்கு தெரியல நேரம் பிடிச்சோம்னா எல்லாம் கூடிடும். பிடிக்க முடியாது. சொல்லுறாமே ஒரே ஒரு உதவி செய்யா. இதான் ரகசியம் பிடிக்க. சில ரகசியமா செய்வாங்க. இயேசு தனிமையா இருப்பான். ஜெபம் பண்ற நேரம் யாருக்கும் தெரியாத நேரம். அவர் இன்னாருன்னு காட்டி கொடுத்தீங்கன்னா உனக்கு 30 வெள்ளி காசு. பைபிள் சொல்றது அவன் உடன்பட்டான். சொல்லுங்க. அதனாலதான் 2 வார்த்தை வருது பைபிள்ல. அவனை தூண்டினான் உள்ள புகுந்தான் ஒரு வசனம். சாத்தான் அவனை தூண்டினான்னு ஒரு வார்த்தை வரும். இயேசு அதை தொட்டு கொடுப்பார். எல்லாருக்கும் அப்பத்தை கொடுத்து ரசத்தை கொடுக்குறாரு, அவனுக்கு தொட்டு கொடுப்பார். கவனிச்சேன்னா பைபிள் நல்லா படிச்சாலும் புரியும். இயேசுநாதர் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு யூதாசுக்கு துவைத்து கொடுப்பார். ஞாபகம் இருந்தா ரோமன் கத்தோலிக்கல துவைச்சு கொடுக்குறாரா இல்லையா? குதிரன் அன்னைக்கு அப்ப நம்ம யூதாசா தலையை ஆசிரிக்கிறான். குதிரன் அன்னைக்கு மட்டும் அந்த ரசத்துல தொட்டு சாமியார் கொடுப்பாரு. என்ன தெரியல, பைபிள் அவர் படிச்சாரு. யூதாசுக்கு தான் தொட்டு கொடுத்தாரு. யூதாசுக்கு தான் ரசத்துல தொட்டு துவைத்து கொடுத்தாரு. சொல்றாரு, செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். ஏன்னா எப்படா செய்யணும்னு காத்துட்டு இருக்கேன், நீ முடிவு எடுத்துட்ட. பெரிய தேவ விஷயம். நிறைய பேருடைய வாழ்க்கையில தண்டனை வந்துட்டே இருக்கும். தண்டனை வந்துட்டே இருக்கும். சொல்லுவாமே தேவனுடைய அடியில் தண்டனை தொடர்ந்து வருவாங்க. சொல்றாரு, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய். ஏன்னா ஒப்பந்தம் போட்டாச்சு. எப்படி பண்ணி காட்டி கொடுப்ப? ஒண்ணும் இல்லை, நான் வருவேன், அப்படியே அணைச்சு கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து சொல்லுவாமே, நான் யாருக்கு முத்தம் கொடுக்குறேன்னா அவரை நீங்க கைப்பிடியா பிடிச்சிருங்க, வேற ஆள் பிடிச்சிடாதீங்க. ஏன்னா எனக்கு தான் இயேசுவை பத்தி நல்லா தெரியும். கூடவே இருந்திருக்கிறேன் 3 வருஷம். சொல்லுங்க லேவியா. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நம்முடைய சபையில் நடந்தது. ஒரு பையன் ஒரு திட்டம் போட்டு கோடீஸ்வரன் ஆக போறேன், பெரிய பணக்கார பண்ண பிடிக்கணும் திட்டம் போட்டு ஒரு லவ் பண்ணி ஒரு பண்ண பிடிச்சு சபை நம்மளும் ஜெபிக்கிறோம், இரவு கூட ஜெபிக்கிறோம். அப்போ ஒரு மாதிரி சொல்றேன், இது அதனுடைய தொடர்ச்சியை என்ன நடக்கும்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தலாம். இது எப்படி போய் எப்படி முடியும் அப்படி கிளியரா. ஓடி ஆடி எல்லாம் முடிச்சு சக்சஸா முடிச்சுட்டு வந்த மாதிரி முடிச்சுட்டேன். அப்ப நான் ஒரு சகோதரர்கிட்ட சொன்னேன். அவர் கேட்டார், இப்படி போய் அதை இதையும் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டானே பாஸ்டர், எப்படி எனக்கு சபைக்கு வருவேன் அப்படின்னு கேட்டார். சொல்லாமே நான் அவர்கிட்ட சொன்னேன், கரெக்டா, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், அப்புறம் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு தடவை மன்னியுமே, இப்படின்னு இந்த பாட்டை பாடிட்டு அவன் சபைக்கு வந்துருவான்னு சொன்னது. அதே மாதிரி அதுக்கு பிறகு வரிசை என்ன நடக்குன்னு தெரியும். அதை சொன்னா நம்ம கொள்ளாத. ஏன்னா அவன் திட்டமா செய்யறான், பிளான் பண்ணி இப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சு முடிச்ச பிறகு இந்த பாட்டை பாடிக்கு இப்படி வரணும், அதுக்கப்புறம் இப்படி செஞ்சுட்டு இப்படி போகணும், அதுக்கப்புறம் இப்படி செஞ்சுட்டு இப்படி போகணும். ஆண்டவரே சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். இந்த மாதிரி பிளான்களை நம்ம செஞ்சோம்னா என்ன செய்ய? இப்படி செஞ்சுட்டு இப்படி பண்ணி கேட்கணும், அப்படி செஞ்சுட்டு இப்படி போகணும், இப்படி செஞ்சு முடிச்சுட்டு இப்படி போகணும், இப்படி செஞ்சுட்டு இப்படி வரணும். சொல்லுங்களாமே, இதுக்கு பூரா அவர் ஆமாஞ்சாமி மார்க் போடணுமே. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு என் பிள்ளைகளுக்கு இந்த சாபக்கேடு அடி வாங்கி வெறும் கிடையாது. தேவன் பரீட்சை பார்க்கறது சோதிக்கிறதா எனக்கு டைம் கிடையாது, காலம் போயிடும். என் வருஷங்களை விருதாவை கழிய பண்ணிடுவார். 40 வருஷத்தையும் செத்து குழந்தை எனக்கு வேண்டாம். இந்த ரூட்டு நமக்கு செய்யப்படாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை வாங்குறதுனா ஓம்பாடு. கர்த்தருடைய பிள்ளைகள் வசனம் சொல்கிறது. சொல்லுங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உடைக்காதீங்க. சொல்லுங்க ஆமென். Don't break the word of God. கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை உடைக்காத. சொல்லுங்க ஆமென். பயப்படுறவனுக்கு நிறைவேறும். சொல்லுங்க ஆமென். கீழ்ப்படிகிறவனுக்கு நிறைவேறும். வெறும் செக் புக்ஸ் உனக்கு உதவாது.
பைபிள் வெறும் செக் புத்தகம் அதை வச்சிட்டீங்கன்னா உதவாது உனக்கு. சொல்லுங்க ஆமென். இதை அறிந்து அதை விசுவாசித்து கீழ்ப்படிகிறது தான் அது பலன் கொடுக்கும். வசனம் சொல்கிறது ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். சொல்லுங்க ஆமென். வாசிக்க இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் இருந்து தான் வாசிக்கிறோம். 1 சாமுவேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 3:13. சீக்கிரம் வாசிங்க. 1 சாமுவேல் 3:13. அவனுடைய குமாரர் ஏலியுடைய குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்படுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். தயவு செய்து கோணிங்க சொல்றாரு. ஏலியுடைய பிள்ளைகளை பற்றி தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. அவன் பிள்ளைகள் தங்களுக்கு சாபத்தை வரப்பண்ணுகிறதை அந்த தகப்பன் அறிந்திருந்தும் எத்தனை கோணி இருந்து பாருங்க. சொல்லுங்க ஏலியுடைய பிள்ளைகள் பொல்லாதவர்களா நடக்கிறாங்க. தெய்வ பயமே இல்லை. பலி செலுத்தினா கொண்டு வந்து முக்கூறுல ஆயுதம் ஈட்டியை குத்தி எடுத்து போறாங்க. பதறாங்க ஜனங்கள். ஐயா பலி செலுத்திடணும், என் பாவம் மன்னிக்கப்பட நான் பலி செலுத்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கேன், பலி செலுத்தி முடிச்சிடுறேன். சொல்லுங்க அதுக்கு பிறகு நீ ஆசாரியனுக்குள்ளது வாங்கிக்க. அதெல்லாம் கிடையாது. நீ அவிச்சதெல்லாம் சொல்ல நான் ரோஸ்ட் பைபிள் அப்படிதான் ரோஸ்ட் இருக்கு. அவிச்சதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ரோஸ்ட் தான் எனக்கு பிடிக்கணும். சரியா அப்புறம் வாங்கிக்கணும். பலி செலுத்திடலாம், தேவனை கணம் பண்ணி பலி செலுத்தி அதெல்லாம் கிடையாது. நீ குடு இல்லைன்னா நான் பலவந்தமாக இருப்பேன். சொல்லுங்க அப்படின்னா என்ன கத்தரெல்லாம் அப்புறம் கிடக்கும். நீ பலி செலுத்தலாம் அப்புறம் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா ஞான் சொல்றது கேட்கும். பலி செலுத்துறது கத்தரி குத்துறீங்க ஆனா தூக்கி போடுமா இல்ல பலாத்காரமாய் நான் பிடிக்கிக் கொள்வேன் என்று சொல்றாங்க. முக்கூறு ஆயுதம் ஈட்டி மாதிரி ஒரே குத்தாக்குறான் சர்வத்துல. அதுல வர்றதெல்லாம் பொறிச்சிட்டீங்கன்னு போட்டு போறோம். அடுத்து தேவாலயத்தின் வாசல்ல கூடுகிற ஸ்திரீகளோடு விபச்சாரம் செய்கிறார்கள். அவர் என்ன அவர் நீதிபதிகள். ஏலியுடைய பிள்ளைகள் சாதாரண இல்ல நீதிபதிகள். ஏலியே 40 வருஷம் நீதிபதி, வேற யாருமே கிடையாது, ராஜா கிடையாது. அப்ப ஏலி பயந்து அவர் சொன்ன வார்த்தையை தட்டக்கூடாது. ஏலியுடைய சொன்ன வார்த்தை. ஆனா அவனுடைய பிள்ளைகள் மகா பாவிகளாக நடக்கிறார்கள். வசனம் சொல்கிறது அவனுடைய பிள்ளைகள் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அறிந்தும் தன் பிள்ளைகளை கண்டிக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்க பிள்ளை தப்புன்னு சொன்னா கண்டிங்க, ஸ்ட்ராங்கா கண்டிங்க. சொல்லுங்க கண் சாடையாக விடாதீங்க. கண் சாடை கண்டு காணாம போறது. நீங்க கண்டு காணாம போனா தேவன் பிறந்த தூக்குவார். தாயோ தகப்பனோ பாஸ்டரோ வேற யாரோ கண்டிங்க. சொல்லுங்க உங்களை பிள்ளைய கண்டிச்சு வளருங்க, ஆம்பளை பிள்ளைய கண்டிச்சு வளருங்க. துணி போடும்போது கண்டிங்க, பிறருக்கு இடவா இருந்தா கண்டிங்க, அரை குறையமா ட்ரெஸ் பண்ணா கண்டிங்க, தப்பா பெரியவர்களை பேசினா கண்டிங்க. சொல்லுங்க ரகசியமா பாவத்துக்கு போனா கண்டிங்க. சொல்லுங்க உங்களை பிள்ளையா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும். என் இஷ்டத்துக்கு 11 மணிக்கு வருவேன், என்னை கேட்கறது அது தேராது, சாட்சி கெட்டு போகும். ஏன் 3 மணிக்கு வரல, தாய் தகப்பன் கண்டிங்க. சொல்லுவாமே பிறம்பை எடுக்காதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். சின்ன பிள்ளைகளை கண்டிங்க. கணக்கோ போய் சொல்லுங்க, வாங்கின பணத்துக்கு என்ன செஞ்ச, இந்த பணத்தை எப்படி செலவழிச்ச, இத்தனாம் தேதி எங்க போன. சொல்லுவாமே you must have the power to correct yourself and also your children. உங்க குடும்பத்தை கண்டிங்க, வரவு செலவு கேளுங்க. பிள்ளை எங்க போகுது, எங்க வருது, என்ன செய்யுது. சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் சொல்கிறது தன் பிள்ளைகள் தங்கள் மேல் சாபத்தை வரப்படுகிறது. ஏலிக்கு தெரியும், 98 வயசு ஏலி. அவர்களை கண்டிக்காமல் போன பாவம். என்ன பாவமா? சத்தமா சொல்லுங்க, என்ன பாவம்? சத்தமா சொல்லுங்க, என்ன பாவம்? கண்டிங்க கண்டிங்க. நான் தப்பா போறேன் சொல்லுங்க, என் சொத்துல 5 பைசா தர மாட்டேன். வீட்டு வாசல் வரக்கூடாது, வீட்டு வாசப்படி வரக்கூடாது. கண்டிங்க. கரெக்ட் யுவர் சில்ட்ரன். பிள்ளைகளை கண்டிக்காமல் போன பாவத்து நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டுக்கு நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். சொல்லுங்க சொல்றாரு. கடைசி கிழமை நீ தான். 98 வயசு வரைக்கும் வச்சிருந்த பத்தியா, நீ தான் கடைசி. அதுக்கு பிறகு உன் சந்ததியில வரணும் வாழ வயதில் சாவார்கள். அடுத்து உன் சந்ததியில வர்றதுலாம் சின்ன வயசுல பருவம் வரும்போதே செத்துரும். சாபத்தை விதிக்கிறார். மிச்ச வயசு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சாப்பாட்டுக்கு அலையும். எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. மிச்ச வயசாரி இருக்கும் 1-2 பிள்ளைகள் அது சாப்பாட்டுக்கு தட்டு எடுத்துட்டு அங்க அலைய போகுது. கேட்பாங்க, இதெல்லாம் யாருக்கு பிள்ளை, எல்லாம் ஏலியுடைய வம்சம். நீதிபதியா இருந்தா பாத்தியா தேவாலயத்துல எல்லாருக்கும் நீதி சொன்னா பாரு. ஏலி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சாப்பாட்டு கிடையாது. ஏன் நடந்துச்சு? கர்த்தருக்கு பயப்படாது. சொல்லுங்க தேவனை எட்டி உதைந்த ஜனம். நீதிபதியை வச்சிருக்காரு, குழுவோடு வச்சிருக்காரு, கொற்றார். தேசத்துக்கு எல்லாம் கொண்டு காணிக்கையில கொடுக்குறான், தசமா கொடுக்குறான். ஆண்டு மாடலாம் குமியுது, தசமா கொடுக்குறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ சாப்பிட்டுட்டு சொல்லுங்க ஆசனத்துல உட்காந்து நீதி சொல்லு. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ஆசனத்துல உட்காந்து நீதிபதி 40 வருஷம் உட்காந்து என் ஜனத்துக்கு நியாயத்தை சொல்லு. சொல்லுங்க ஏலியுடைய பிள்ளைகள் அநீதி செய்தார்கள். வேதம் சொல்கிறது அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. They didn't know God. அவர்களோ கர்த்தரை, சத்தமா சொல்லுங்க, அவர்களோ கர்த்தரை
அவன் கண்ணு தவிர ஒரே குமிச்சு கிடக்க ஆடு மாடு காணிக்க சாப்பிடணும் விபச்சாரம் செய்யணும், ரெண்டு தான் தெரிஞ்சு அவனுக்கு. சாப்பிடணும் விபச்சாரம் செய்யணும். கர்த்தர் சொல்லி பார்க்கிறார் தீர்க்கதரிசிகளை வச்சு எச்சரிச்சுட்டே இருக்கிறாரு. தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. கேட்கல. தகப்பன் வேற சொல்றான், நீ போகாதே பிள்ளையில போகாத. அவர் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாருன்னா பழைக்க மாட்டேன், போகாதே. என் குமாரரை வேண்டாம் சொல்லுங்காமே, என் குமாரரை வேண்டாம். மனுஷனுக்கு விரோதமா மனுஷன் நின்றா மன்னிச்சுவான். ஏதோ ஒரு அபராதத்தை போட்டு போக சொல்லிடலாம் நீதிபதி. நமக்கு ஒண்ணுமே கிடையாதா, நம்ம யார்ட்டையும் போய் நிக்க முடியாது, நமக்கு பலி செலுத்த முடியாது. மனுஷன் பலி செலுத்த வந்தா அவனுக்கு நம்ம அவதாரம் நிக்கலாம். நீ ஏன் எடுத்துக்கிட்ட, ஒரு ஆள் எடுத்துக்கிட்ட ரெண்டா கூட மன்னிப்பு கேடு, பலி செலுத்தி போ, கர்த்தர் மன்னிப்பாங்க, மன்னிச்சுக்கணும். நமக்கு மன்னிப்பு கிடையாது, நம்ம நீதிபதியா இருக்கோம் சொல்லுங்காமே. நமக்கு தண்டனை தான், நீதிபதி மன்னிப்பு கிடையாது சொல்லுங்காமே. என் குமாரரே வேண்டாம், என் குமாரரே. நான் கேட்கிற செய்தி நல்லதல்ல. சொல்லுகிறது அவனை தகப்பன் சொல்ல கேட்காத பிறகுதான் கர்த்தர் அங்க தண்டனையே வர்றாரு. அது வரைக்கும் பொறுமையா இருக்காரு. தகப்பன் சொல்ல கேட்கல, 98 வயசு கிழமை இதெல்லாம் கேட்டுட்டு போன யாரும் நெஞ்ச நிற்கும் போதுதான் கர்த்தர் தீர்ப்பெடுத்தார். ஒரே நாள்ல 2 பேரும் சாகுறாங்க. குடிந்து பிரசவித்து அவருடைய மனைவி சாகுறான். குடிந்து பிரசவித்து பாருங்க, ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டு அவன் சிந்தையே வைக்கல. இதெல்லாம் பிச்சை எடுக்க போது தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாரு. ஆம்பளை பிள்ளை பிறந்தாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தாங்க. தேவனுடைய மகிமை பெட்டி இஸ்ரவேலை விட்டே போயிடுச்சு. தேவனே இஸ்ரவேலை வேணாம்னு போயிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனே இஸ்ரவேல் வேணாம்னு போயிட்டார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தாங்க. அவர் குடித்து பிரசவித்து செத்து போறார். ஒரே செய்தியை கேட்கிறான், என்னமாச்சு? அந்த வசனத்தை படிக்கும் போது ஒரு நாள் நான் அழுகாம இருந்தது. கேட்கிறான், ஏடி என்னாச்சு? பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டி, the ark of the covenant was captured by Philistines. அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை ark of the covenant Philistines, அந்த பெலிஸ்தர்கள் பிடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் பிள்ளைகள் செத்ததுக்கே கவலைப்படல. ஏடி பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்டா, பிள்ளைகள் துஷ்ட பிள்ளைகள் தொலைந்து விட்டுட்டா. பெட்டியை பிடிச்சு ஆண்டவருடைய பெட்டி போயிடுச்சுன்னு உடனே அப்படியே மல்லா தொடர்ந்து வந்தான். அப்புறம் எந்திரிக்கல, பிடரி முறிந்து அப்படியே செத்து போனான். தீர்ப்பெழுதுறாரு. ஒரே நேரம் 2 மகன் சாகுறான், மருமகள் சாகுது, பிள்ளை மாமனார் சாகுறான். இருள் தேசத்தை மூடுது சொல்லுங்க. தெய்வ வசனம் சொல்லுகிறது, இது எங்க ஆரம்பிக்குது? அவன் தன் பிள்ளைகளை கண்டிக்காமல் போன பாவத்து நிமித்தம், தன் பிள்ளைகளை கண்டிக்காமல் போன பாவத்து நிமித்தம் நீங்காத தீர்ப்பு அவர் மேல் எழுதுது சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பணம் இருக்கு, நம்ம பிள்ளை எங்கிட்டு வேணாலும் போட்டு எப்படி வேணாலும் வரட்டும் சமாளிச்சுக்கிறோம் கிடையாது. தள்ளப்பட்டா முடிஞ்சிச்சு. சத்தமா சொல்லலாமே. வசனம் சொல்லுகிறது, அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் போகும். கடைசியாக ஒரு வேதபதியை வாசித்து முடிப்போம். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6 to 9 வரை வாசிங்க. அப்படியே வாசிங்க, மைக்ல வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். தயவு செய்து கவனிங்க, என்ன நேரம் இல்லை. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் விசுவாசத்தின் மூலமாய் சொல்லுங்க. ஆமென். ஆபிரகாமுடைய சந்ததியாகி நமக்கு வரும். தயவு செய்து கவனிங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஒரு மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா நாம் தேவனை விசுவாசிக்கணும் சொல்லுங்க. ஆமென். விசுவாசிக்கிறது கீழ்ப்படிதல்ல வெளிப்படும். ஆபிரகாம் தேவனை நம்பிட்டு இருந்த இடத்துல இருக்கல. நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விசுவாசம்னா ஆண்டவரை நம்புறது. தயவு செய்து இன்னொரு பார்க்க முடிச்சிருக்கோம் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம்னா தேவனை நம்புறது. கர்த்தர் இருக்கிறார், அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறார் சொல்லுங்க. ஆமென். தேவன் இருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் இருக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு நம்புறதுக்கு பேர் விசுவாசம் நினைக்கிறார் சொல்லுங்க. அல்லேலூயா. அது 1ஆம் கிளாஸ். ஆபிரகாமுக்கு முதல்ல தரிசனமாகிறார். மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகின்னு வசனம் சொல்லுது. மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுங்க. ஆமென். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு சொல்லுங்க. ஆமென். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ சொல்லுங்க. ஆமென். இதை சொல்லிட்டு தேவன் விட்டுட்டார்.
இதை கீழ்ப்படிந்த போதுதான் தேவன் அவனை ஆசீர்வதிக்க தொடங்குறார். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு முக்கியமான காரியம் இருக்குது. ஊழியமும் அப்படிதான். காத்திருந்து ஜெபித்து நிறைய நேரம் பாஸ்டர் பவுலோஸ் கேரளாவில் காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் அனுப்பினா. இன்னைக்கு ராமேஸ்வரம் தூரம் வாங்கி கட்டி ஒரு சபை இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாம் கட்டி வச்சு போயிருக்காரா. செத்து போயிட்டார் கொரோனாவில், 2வது கொரோனாவில் செத்து முடிஞ்சு போச்சு. ஆனா ஊழியம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது பிள்ளைகள்லாம் அங்க நடந்து படிக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறது லோகோஸ். தகப்பனையும் தேசத்தையும் இனத்தை எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. சொல்லுங்க ஆமென். இது லோகோஸ். சொல்லிட்டு அப்படி விட்டுட்டார் ஆண்டவர். நான் வரேன் ஆண்டவரே. யார்பா என்னோட வர்றது? சாராலாப்பா. அடுத்து யார் வருது? லோத்து. நான் வரேன். ஆடு மாடு இருக்கிறதெல்லாம் பிடிங்க. எங்க போறிய? போற இடம் தான் தெரியாதுப்பா. பைத்தியமான பிடிச்சிருக்கு. போற இடம் தெரியாம எங்க போற? பாலைவனத்துல. பைத்தியம் பிடிச்சோடனே பாலைவனத்துல எங்க போற? எங்க போறேன்னு அட்ரஸ் தெரியாம எங்க போற? சொல்லுங்க ஆமென். எனக்கு தெரியாது. மகிமையின் தேவன் என்னை கூப்பிட்டாரு. பாலைவனத்துல நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும், என்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு. சொல்லுங்க ஆமென். பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை தருவாரு. நான் போறேன். எங்க போறேன்னு தெரியாத நான் போறேன். சொல்லுங்க ஆமென். இட்ஸ் கால்ட் obedience. நினைவு வேற. சொல்லுங்க ஆமென். கடந்த வாரத்துல நான் சொன்ன சாட்சி பாஸ் தேவனிடத்துல தெளிவா சொன்னார். ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு அது ரொம்ப பணம் இல்லை, 1 லட்சம் ரூபாய். அது பிள்ளைகள் கல்யாணம் அதுக்கெல்லாம் வச்சிருந்தது. சரி இருக்கட்டும். 23 வயசு ஆகுதுல பிள்ளைகள் கல்யாணம் காட்சி வருது எல்லாம் பாரு. ஆண்டவர் சொன்னா இதை கொடுத்துரு. முதல்ல கேட்கும்போது என்னடா ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் இது, ஆனா மறுபடியும் இதை கொடுத்துரு. சொல்லுங்க ஆமென். அது பிரத்யேகப்படுத்தி வச்சுட்டேன். ஆனா அடுத்த ஆண்டோடைய சத்தம் தொடிக்கல. நான் நினைத்தேன் சரி அடுத்த விட்டு போனது அதை கொடுத்துருவோம்னா அப்ப ஆண்டவர் நிறுத்துறாரு. இப்ப கொடுக்க வேணாம் நிறுத்துறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது எனக்கு புரியாது. இப்ப கொடுக்க வேணா அது அப்படி இருக்கட்டும். சொல்லவும் இல்லை, நான் அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஆனா எனக்கு தெரியும் இது இன்னாருக்கு கொடுக்க வேண்டியது. அது என்னுடைய பழக்கம். எப்போ அப்படி சின்ன வயதுல பாச என்னை பழக்கினார். அப்படி அடுத்தவர்கிட்ட போனோமா சுருட்டி பேர் எழுதி தூக்கி வீசினேன். ஏன்னா அதை வச்சு நம்ம புரியல. அது அடுத்தவருக்கு சேர வேண்டியது. அது நமக்கு பலனளிக்காது. அது தொட்டா திருடுற மாதிரி ஆகி போயிடும். ஆகவே என்னுடைய மாஸ்டர் இப்படி பழக்கினார். அதை எழுதி பேர் எழுதி தூக்கி போட்டுருவார். அவர் எப்படி என்னை பழக்கினார். ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு 6 மாசம் கழிச்சு மிச்சம் கேட்பார். அவர் 200 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம ஒரு 55 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருப்போம். ஒரு தெளிவா கேட்பார். நான் தேடி கொண்ட ஒரு 200 ரூபாய் கொடுத்தேன் இந்த ஜாமான் வாங்க சொல்லி நீ மிச்சம் தரலையே அப்படின்னு சொல்லுவார். என்னைய ட்ரைனிங் பண்றது. நான் தேதி போட்டு எழுதி 55 ரூபாய்க்கு மிச்சம், பாக்கி 145 ரூபாய் இந்த இருக்கு மீதம் ஒரு கவர்ல இதா இருக்கு அன்னைக்கு கொடுத்தது. சொல்லுங்க ஆமென். அப்பவே கொடுத்து கணக்கு வரைக்கும் அவர் விட மாட்டாரு. நான் கேட்கும்போது கொடு, நீ என்ன எனக்கு கொடுக்குற, எங்களை கொள்ளாம கொள்வார் அவர். நான் எப்ப கேட்கணும் அப்ப கணக்கு போகல அப்படின்னு. அது எனக்கு நல்ல பழக்கமா இருந்தா அடுத்தவருக்கு பணம் நமக்கு பிரயோஜனப்படாதுன்னு எனக்கு புரிய வச்சாரு. நீங்க சொல்லுங்க ஆமென். அடுத்தவருக்கு சேர வேண்டிய பணம் நமக்கு பிரயோஜனப்படாது, அது அடுத்தவருடையது. சுட்டி எழுதி தேதியை போட்டு தூக்கி வீசி. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நடத்துகிற பாதை அதிசயமான ஆண்டவர் வழி நடத்தி கொண்டே வந்தார். குறிப்பிட்ட தேவன் கொடுத்தார். அது எனக்கு பாரமே இல்லை. 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் கர்த்தர் தானே கொடுத்தாரு. சொல்லுங்க ஆமென். கீழ்ப்படிதல் என்பது லகு கிடையாது. கடவுளுக்கு கீழ்ப்படிகிறது தான் பெரிய விஷயமே. கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அவர் கிருபையோட வர்றாரு. கீழ்ப்படியாத வரைக்கும் நீங்க இருந்த இடத்துல தான் இருப்பீங்க. அந்த சத்தியம் மாறவே மாறாது. ஆண்டவரே நான் பத்திரமா இங்கே இருந்துக்கிறேன், இந்த கோட்டை மதிலுள்ள சோறுக்குள்ள நான் இங்க இருந்துக்கிறேன், நானும் என் மனைவியும் கண்ணீர் குடிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், 7 நாள் உபவாசம் 21 நாள் உபவாசம் இருக்கேன், எனக்கு இங்கனே குழந்தையை தாக்க தரவே மாட்டேன். நான் விடு, தாத்தம் விடு, தேசம் விடு, இனத்தை விட்டு தொலைச்சிட்டு போ. போ, கீழ்ப்படிஞ்சு நட. சொல்லுங்க ஆமென். நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போதுதான் அவர் பிரியம் வைக்கிறார். அதுதான் சத்தியம். எந்த பாசம் இருந்து வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுல இருந்து யார் இருந்தாலும் மாத்தவே முடியாது. சொல்லுங்க ஆமென். நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இருந்தபடியே இருக்கிறேன், பாடுறேன், ஜெபம் பண்றேன், உபவாசமா இருக்கிறேன், நல்லபடியா அப்படி பண்ணிட்டே இருக்கு. நம்ம மேல ஒரு ஸ்டாம்ப் விடுவோம், டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாத. ஆபிரகாம் கீழ்ப்படிந்த போது கிருபை பெற்றவனாய் மாறுகிறான். சொல்லுங்க ஆமென். அள்ளி கொற்றார் ஆண்டவர். இன்னைக்கு நீ இங்கிலீஷ் நியூஸ் பார்த்தாலும் அதான் சொல்லிட்டு இருப்பான். இஸ்ரேலை கவனித்து பாருங்க. நோபல் பரிசு பெற்ற அது வேற சப்ஜெக்ட்ல போகும். தேவனுடைய வார்த்தை அப்படி நிறைவேறி கொண்டிருக்கு. சோத்திரம். சத்தமா சொல்லுங்க ஆமென்.